டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்த பயணி ஒருவரின் உடலிலிருந்து மீட்கப்பட்ட பாக்கெட் கடிகாரம் இதுவரை இல்லாத அளவு சுமார் $3 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. அந்த கடிகாரத்திற்கு சொந்தக்காரரான இசிடோர் ஸ்ட்ராஸ் டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்த ஆக பெரிய பணக்காரர்களில் ஒருவர். 1912ஆம் ஆண்டு கப்பல் பனிப்பாறை மீது மோதி மூழ்கிய போது அவரும் அவரின் மனைவி இடாவும் உயிரிழந்தனர். அந்த அசம்பாவிதம் நடந்த சில நாட்களுக்கு பின்னர் அவரது உடலும் சில பொருள்களும் மீட்கப்பட்டதாக பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அவற்றுள் ஒன்றுதான் அந்த 18 கேரட் தங்க பாக்கெட் கடிகாரம். கப்பல் மூழ்கிய போது கணவரை பிரிய மறுத்து இடா உயிர்காப்பு படகில் செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அவர் கணவர் பக்கத்தில் உயிர் பிரிய விரும்பியதாக நம்பப்படுகிறது. அவரது உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பிபிசி சொன்னது. அவர் டைட்டானிக் கப்பலில் எழுதிய ஒரு கடிதமும் ஏலத்தில் சுமார் £1,00,000 விற்பனையானது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.